சேனல்ல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நிறைய ஃபேரி டெயில் கதெல்லாம் வித்தியாசமா பார்த்துருந்தோம். அது நிறைய பேருக்கு பிடிச்சிருந்துச்சு இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஃபேரி டெயில் படம் போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சுல. அதனாலேயே உங்களுக்காகவே ஒரு சூப்பரான ஃபேரி டெயில், அதுவும் இது வரைக்கும் நீங்க பார்த்திராத பயங்கர ட்விஸ்ட் இருக்கக்கூடிய ஒரு ஃபேரி டெயில் படத்தை தான் எடுத்துட்டு வந்திருக்கிறேன். அதுவும் ஒருத்துக்கு மேல ஒருத்தனா அது இந்த படம் தான். என்னடா இந்த படத்துக்கு இவ்வளோ பில்டப்பா அப்படின்னு நினைக்காதீங்க. ஸோ ஒன்லைனர் கேட்டாலே மிரண்டு போயிடுங்க. பார்த்துலாமா? அதாவது ஒரு அம்மாவுக்கு 7 பசங்க இருக்கிறாங்க. அந்த 7 பசங்களும் எப்போதுமே சேட்டை பண்ணிக்கிட்டு சொல் பேச்சு கேட்காம பிடிவாதமா இருக்கிறதுனால அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஒரு சூனியக்காரையை மீட் பண்ணி அடுத்தது எனக்கு பொண்ணு தான் பறக்கணும்ன்ற மாதிரி ஒரு மந்திரத்தை வாங்கிட்டு போயிட்டாங்க. ஆனா அவங்க அந்த மந்திரத்தை தெரியாதனமா தப்பா யூஸ் பண்ணதுனால 7 பசங்களும் அப்படியே காக்காவா மாறிட்டாங்க. இப்படி இருக்க கடைசியா அவங்களுக்கு பிறந்த நம்ம ஹீரோயினுக்கு இந்த விஷயத்தை பத்தி ஒரு கட்டத்துல தெரிய வருது. அதனால சூனியக்காரி கிட்ட போய் நான் மறுபடியும் என்னுடைய 7 பிரதர்ஸை நார்மல் மனுஷங்களா மாத்தணும், அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேட்க, அதுக்கு சூனியக்காரியும் நீ இங்க இருந்து பல தூரம் டிராவல் பண்ணி பக்கத்துல இருக்கிற மந்திர மலைக்கு போகணும். அங்க சில மந்திர செடிகள் எல்லாம் முளைச்சிருக்கும். அந்த மந்திர செடிகள் எல்லாம் பிச்சு அதுல நூல் பண்ணி அதை நீ ட்ரெஸ்ஸா தைக்கணும். அப்படி நீ அந்த மந்திர செடியை வச்சு 7 பிரதர்ஸ்க்கும் சட்டை தச்சிட்டீங்கன்னா அவங்களுடைய சாபம் போயிடும். ஆனா இதுல முக்கியமான ஒரு விஷயமே, இது பண்ற வரைக்கும் நீ யாருக்கிட்டையுமே ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. அப்படி நீ தப்பி தவறி பேசிட்டேன்னா அந்த மந்திரம் உனக்கு பேக் ஃபயர் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ நம்ம ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா அந்த மந்திர மலைக்கு வந்து அந்த செடியை எடுத்து அது மூலமா சட்டையை தைக்க ஆரம்பிக்கிறான். ஸோ இப்படி இருக்க நம்ம ஹீரோயின் எதுவுமே பேசாம அந்த சட்டையெல்லாம் தச்சு முடிச்சாலா. அது மட்டும் இல்லாம இந்த ராஜ்யத்துக்கே ஒரு பெரிய பிரச்சனை வருது ராணினால. ஸோ அவங்க சூழ்ச்சியெல்லாம் நம்ம ஹீரோயின் வந்து முறியடிச்சாலா அப்படின்றதெல்லாம் பயங்கர சூப்பரா சொன்ன கதை தான் 2015 வருஷம் ரிலீஸ் ஆன தி 7 ரேவன்ஸ். சரி, அவங்க டைம் வேஸ்ட் பண்ணாம டேரக்டா படத்தோட கதைக்குள்ள போயிடலாமா? அப்படி போறதுக்கு முன்னாடி மறக்காம ஒரே ஒரு லைக் மட்டும் தட்டி விட்டுருங்க. படத்தோட ஓப்பனிங் சீன்லயே ஒரு பெரிய அரண்மனையை காமிக்கிறாங்க. அப்ப பேக்ரவுண்ட் வாய்ஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு அழகான அரண்மனையில ராயல் ஃபேமிலி வந்து இருந்தாங்க. சோ அவங்க தான் சுத்தி இருந்த கிராமம் எல்லாத்தையுமே ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. சோ என்னதான் இவ்வளவு அழகான வில்லேஜ் இருந்தாலுமே பக்கத்திலே ஒரு டார்க்கான ஃபாரஸ்ட் இருந்துச்சு. சோ அந்த ஃபாரஸ்ட்டுக்கு நடுவுல ஒரு சின்ன வீட்டுல ஒரு சூனியக்காரி வாழ்ந்துட்டு வந்தா. இன்னும் அவளை பத்தி சொல்லணும்னா, அந்த சூனியக்காரிக்கு ஒரு நாள் குழந்தை பிறந்துச்சு. ஆனா நார்மல் குழந்தை நம்மளே மாதிரி எல்லாம் கிடையாது. பதிலுக்கு பூனைக்குட்டியை அவ பெத்தெடுத்தா. அந்த மாதிரி ஒரு மோசமான சூனியக்காரி தான் அவ. இப்படி இருக்க அந்த காட்டுக்கு பக்கத்திலே ஒரு அழகான கிராமமும் ஒண்ணு இருக்குது. அந்த கிராமத்துல அழகழகான கதைகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்ல, இப்ப அங்க இருக்கிற ஒரு பேக்கரியை காமிக்கிறாங்க. இங்க ஒருத்தர் வேலை பார்த்துட்டு இருக்காரு இல்லையா, இவர் தான் ஹீரோயினுடைய அப்பா. அப்போ ஒரு லேடி வேகமா வெளியில வந்து, உங்களுக்கு பெண் குழந்தை பிறந்திருக்குது அப்படின்ற மாதிரி கையில கொடுக்க, சோ இந்த குட்டி குழந்தையா இருக்காங்கல்ல, இவங்க தான் இந்த படத்தோட ஹீரோயின். சோ ஹீரோயினுக்கு இவங்க ஆனான்ற மாதிரி பேர் வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோயினை ரொம்பவே செல்லமா வளர்க்குறாங்க. அதனாலேயே ஏகப்பட்ட சேட்டை வந்து நம்ம ஹீரோயின் பண்ணிட்டு இருக்காங்க. யார் பேச்சையுமே கேட்க மாட்டாங்க. என்னதான் நம்ம ஹீரோயின் குறும்புத்தனம் பண்ணாலுமே இவளுடைய அப்பாவும் அம்மாவும் அவளை ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டாங்க. என்ன பண்ணாலுமே அவளை திட்ட மாட்டாங்க. சோ அது ஏன் என்னன்றது தெரியல. அது மட்டும் இல்லாம ஹீரோயினுடைய அப்பாவும் அம்மாவும் எப்போதுமே சோகமா தான் இருப்பாங்க. சோ அவங்களுக்குள்ள என்ன பாஸ்ட் இருக்குதுன்னு தெரியல. இப்படி இருக்கச்சுல நம்ம ஹீரோயின் வளர வளர என்னென்ன குறும்புத்தனம் பண்றான்ற மாதிரி காமிக்கிறாங்க. சர்ச்சில் பாட்டு பாடிட்டு இருக்கும்போது பக்கத்துல நிக்கிறவனுடைய கழுத்துலயா ஒரு பள்ளி வச்சுட்டு ஓடிட்டுறாங்க. அப்புறமா அங்க சின்சியரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற பிளாக் ஸ்மித் மேல இந்த பனி உருண்டையெல்லாம் உருட்டி அவர் மேல அடிக்கிறதும், அவரு சின்ன குழந்தைங்களை துரத்துறதும், இந்த மாதிரி நிறைய சுட்டித்தனமான வேலை எல்லாம் நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு இருப்பாங்க. அவளுக்குன்னு ஒரு கொஞ்சம் கேங் வந்து ரெடி பண்ணி வச்சுப்பா. இப்படி இருக்க ஒரு நாள் என்ன பண்றானா, அவளுடைய வீட்டு கூரை மேல நிறைய வேஸ்ட் திங்ஸ் எல்லாம் இருக்கும். அங்க என்ன இருக்குன்னு பாக்கலாம்னு சொல்லிட்டு அவளுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு வந்து மேல வந்து செக் பண்ணி பாக்குறா. ஆனா உள்ள பாத்தீங்கன்னா நிறைய பாய்ஸோட திங்ஸா இருக்குது. என்ன இது, நான் என்னுடைய ஃபேமிலிக்கு ஒரே பொண்ணு தானே, ஆனா இங்க பாய்ஸோட திங்ஸா இருக்குது. ஒருவேளை நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி பையன் தான் பிறக்கணும்னு வீட்டுல வேண்டி இருப்பாங்களோ அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது மேல இவளுடைய அப்பா வந்துட்டாங்க. சோ சுத்தி இருக்கிற எல்லா குழந்தைங்களையும் திட்டி போக சொல்லிட்டு, ஹீரோயின் கிட்ட இங்கெல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கல அப்படின்னு கேட்டதும், அப்பா இதெல்லாம் என்ன திங்ஸ் பா, இதை பத்தி நீங்க என்கிட்ட சொல்லவே இல்லையே, ஃபுல்லுமே பசங்களுடைய திங்ஸா இருக்குது அப்படின்னு கேட்டதுமே ஆனா அப்பா எந்த ஒரு பதிலுமே சொல்லல. அப்படியே நாட்களும் போகுது. நம்ம ஹீரோயின் வந்து நல்லா வளர்ந்துட்டாங்க. இப்பவுமே பாத்தீங்கன்னா ஹீரோயினோட அம்மா எதுவுமே சொல்ல மாட்டாங்க. சோ இப்படி இருக்க ஒரு நாள் நம்ம ஹீரோயினோட அம்மா கூட சேர்ந்து இந்த ட்ரெஸ் எல்லாம் ஸ்டிச் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒண்ணு உட்காந்து பண்ணிட்டு இருக்கும்போது பக்கத்துல இருக்கிற பொண்ணு வந்து தப்பா ஸ்டிச் பண்ணிடுவா. உடனே அவங்க அம்மா மண்டையில ஒரு போட்டு ஒழுங்கா ஸ்டிச் பண்ண மாட்டியான்ற மாதிரி திட்ட. இதை பார்த்த ஹீரோயின் வேணுக்குனே அவ தப்பா ஸ்டிச் பண்றா. ஏன்னா அப்பாவது நம்மளுடைய அம்மா வந்து நம்மளை திட்டுவாங்கன்றதுக்காக. ஆனா அப்பவுமே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினோட அம்மா வந்து பொறுமையா பண்ணுமா அப்படின்னு ரொம்பவே சாதுவா பேசுறாங்க. சோ ஹீரோயினுக்கு செம டென்ஷன் ஆயிடுது. அதனால பயங்கரமா கத்த ஆரம்பிச்சிட்டா. நான் சின்ன வயசுல இருந்து பாத்துட்டு இருக்கிறேன், என்ன நீங்க திட்டவே மாட்டீங்க. அது மட்டும் நம்ம வீட்டுக்கு மேல நிறைய பாய்ஸோட திங்ஸா இருக்குது. உங்களுக்கு அப்படி என்னதான் சோகம் இருக்குது அதை சொல்லுங்க, எப்போதுமே சோகமாவே இருக்கீங்களே, உண்மையெல்லாம் சொல்ல மாட்டீங்களா அப்படின்னதும். ஆனா அப்பவும் பாத்தீங்கன்னா ஹீரோயினோட அம்மா ரொம்பவே சோகமா அமைதியா இருக்கேன், ஏமா அப்படி இருக்கீங்கன்ற மாதிரி அம்மா வந்து ஹக் பண்ணி இவ்வளவு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டா. இப்படி இருக்க கட் பண்ண அடுத்த நாள் காலையில ஆகுது. சோ ஹீரோயின் அவளுடைய ஃப்ரெண்ட்ஸும் நல்லா ட்ரெஸ் பண்ணி யாருக்கோ வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. யார் வரான்னு பார்த்தா அந்த ஊருக்கு ராணி வராங்க. அதான் இந்த நாட்டோட ராணி. சோ அவங்களுடைய 2 பையனை கூட்டிட்டு வராங்க. அதுல ஒருத்தன் தான் அந்த படத்தோட ஹீரோ. இப்படி இருக்கச்சுல ஹீரோயின் பக்கத்துல இருக்கிற பொண்ணுங்க எல்லாம் நம்ம ஹீரோ பார்த்து, இவன் சின்ன பையனா இருக்கும்போது தெரியாதனமா அவனுடைய அப்பாவையே கொலை பண்ணிட்டான் போல அப்படின்னு அவனை பத்தி காசிப் பேச ஆரம்பிக்க, நம்ம ஹீரோயின் வந்து அமைதியா இருங்கடி அவனுக்கு கேட்ட போகுது அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோவும் இதை பார்த்துட்டே போறான். சோ நம்ம ஹீரோ தான் இந்த நாட்டு இளவரசனும் கூட. அப்ப நம்ம ஹீரோயின் கொஞ்சம் தள்ளி போனதுமே மறுபடியும் அந்த பொண்ணுங்க வந்து சில காசிப் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அதுல என்ன சொல்றாங்கன்னா, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோயின் வீட்டுல கூட 7 பசங்க வந்து அப்படியே காணாம போயிட்டாங்களா தெரியுமா அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது இது வந்து நம்ம ஹீரோயினுக்கு லைட்டா கேட்டுருது. உடனே அவங்க கிட்ட வந்து என்ன பேசுனீங்க, என்ன பத்தியா பேசுனீங்க, உண்மையை சொல்லுங்க உங்களுக்கு தெரிஞ்சதை அப்படின்னதும். சோ அவங்களும் இதுக்கு மேல நம்ம ஹீரோயின் கிட்ட எதுவுமே சொல்ல முடியாதுன்றதுக்காக தனியா கூப்பிட்டு, இங்க பாரு எங்களுக்கு என்னன்றது ஃபுல்லுமே தெரியாது, உங்க அம்மாவுக்கு தான் ஃபுல்லும் தெரியும், இல்லனா அந்த காட்டுக்கு நடுவுல இருக்கிற சூனியக்காரிக்கு தான் அதை பத்தி தெரியும். சோ உனக்கு உண்மை தெரியணும்னா அவங்கள போய் பாருன்ற மாதிரி சொல்லிட்டேன். சோ ஹீரோயினுக்கு அது என்ன உண்மை, சோ அதனால தான் நம்மளுடைய அம்மா வந்து எப்போதுமே சோகமா இருக்காங்களா, அதை பத்தி தெரிஞ்சுக்கணுமே அப்படின்றதுக்காக அடுத்தது என்ன பண்றேன்னா, சர்ச்
பச்சை கட் அடிச்சுட்டு நைஸா பாத்தீங்கன்னா அந்த காட்டுக்குள்ள போறாங்க. ஸோ அந்த அடர்ந்த காட்டுக்குள்ள தனியா போறதுக்கே பயமா இருக்குது. இருந்தாலும் நம்ம ஹீரோயின் மனசு ஃபுல்லா தைரியத்தை வர வச்சுட்டு மெல்ல மெல்ல முன்னாடி நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு பூனை வந்து இவங்க முன்னாடி வந்து நிக்குது. இவ்வளவு அந்த அழகான பூனை அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது அது எங்கேயோ போக ஆரம்பிக்குது. உடனே அதை ஃபாலோ பண்ணி போக ஆரம்பிக்கிறாங்க. அது நேரா எங்க கூட்டிட்டு வருதுன்னா நம்ம ஹீரோயின் அந்த சூனியக்காரி இருக்கிற இடத்துக்கு தான் கூட்டிட்டு வருது. ஓ இங்கே தான் தங்கி இருக்காங்களா அப்படின்னு வேகமா உள்ள போனதுமே நான் வந்துட்டியா உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்ற மாதிரி அந்த சூனியக்காரி சொல்ல ஹீரோயினுக்கு பயங்கர ஷாக் ஆகுது. நான் கூட நீங்க ஒரு டம்மி சூனியக்காரின்னு நினைச்சேன். ஆனா பரவாயில்ல நிறைய கெஸ்ட் எல்லாம் பண்ணி வச்சிருக்கீங்க. அது போக அப்படின்னா நான் எதுக்கு இங்க வந்திருப்பேன்றது உங்களுக்கு தெரியும் தானே அப்படின்னு கேட்டதுமே உண்மைதான் நீ எதுக்கு வந்திருக்கேன்றது எனக்கு தெரியும். ஆனா என்னால உங்ககிட்ட ஃபுல்லுமே எதுவுமே சொல்ல முடியாது. உனக்கு உண்மை தெரியணும்னா அவங்க அம்மா கிட்ட தான் நீ போய் கேட்கணும். ஆனா அவங்க சும்மா கேட்டாலும் அவங்க கிட்ட உண்மை சொல்லிட மாட்டாங்க. இங்க ஒரு சீப்பு இருக்குல்ல இது ஒரு மந்திர சீப்பு. இதை நீ அவங்க முடியல சீவுறது மூலமா அவங்களுடைய மெமரி வந்து உனக்கு தெரிய வரும் அப்படின்னு சொல்ல ஹீரோயினும் ஷாக்காகி பார்த்துட்டு இருக்காங்க. அது போக அந்த ரூம் ஃபுல்லுமே பாத்தீங்கன்னா பூனைகளா இருக்குது. ஸோ அந்த சூனியக்காரி பூனையை தானே பெத்தெடுத்தான்ற மாதிரி ஒரு கதை உண்டு. ஸோ அதனால தான் பூனையா இருக்குது போல. ஸோ நம்ம ஹீரோயினா அவங்கள பார்த்து அப்படின்னா எனக்கு கூட பிறந்தது யாராவது இருந்தாங்களா அப்படின்னு கேட்டதுமே ஆமா உனக்குன்னு கூட பிறந்த பிரதர்ஸ்லாம் இருந்தாங்க. அவங்களுக்கு ஒன்னே மாதிரி முடி கை கால் எல்லாமே இருந்துச்சு. ஆனா அவங்கள விட அவங்க அம்மா வந்து என்கிட்ட ஒரு நாள் எனக்கு ஒரு பொண்ணு வேணும் அதுக்கான ஒரு ஸ்பெல்லை வந்து என்கிட்ட கேட்டாங்க. ஸோ நானும் அவங்க கிட்ட சொல்லி பார்த்தேன் உங்களுக்கு இருக்கிறத வச்சு சந்தோஷமா இருக்க வேண்டியது தானே ஏன் நீங்க ஒரு பொண்ணு எதிர்பார்க்கீங்கன்ற மாதிரி கேட்டேன். ஆனா அவங்க எனக்கு பொண்ணு தான் பிறக்கணுன்ற மாதிரி ஒரு ஸ்பெல்லை வந்து என்கிட்ட இருந்து வாங்கிட்டு போயிட்டாங்க. ஆனா போன இதுல ஏதோ ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. ஏன்னா ஸ்பெல்ல கரெக்டா யூஸ் பண்ணலனா அது மிகப்பெரிய தப்பாகிடும் அப்படின்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயினும் சரி ஓகே நான் அப்படின்னா அந்த சீப்பை அவங்களுடைய தலையில இழுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீப்பை வாங்கிட்டு அங்க இருந்து வீட்டுக்கு போறான். ஸோ வீட்டுல அவளுடைய அம்மாவும் அப்பாவும் நல்லா தூங்கிட்டாங்க. ஸோ நைட் டைம்ல யாருக்கும் தெரியாம எந்திரிச்சு அவளுடைய அம்மாவுடைய ரூமுக்கு வந்து அவங்க அம்மாவுடைய தலைமுடியை அப்படியே சீவ ஆரம்பிக்கிறான். அப்ப அவங்களுடைய மெமரி வந்து ஹீரோயினுக்கு தெரிய ஆரம்பிக்குது. அதாவது நம்ம ஹீரோயின் பிறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 7 பசங்க ஹீரோயினுடைய அம்மாவுக்கு இருந்திருக்காங்க. அந்த 7 பசங்களும் நம்ம ஹீரோயின் இப்ப எப்படி சேட்டர் பண்ணிட்டு இருக்காங்க அதே மாதிரி ரொம்பவே வாழு பிடிச்ச பசங்களா இருந்திருப்பாங்க. அதனால இதுக்கு அடுத்தது நமக்கு பையன் பிறக்க கூடாது பொண்ணு தான் பிறக்கணும்ன்றதுக்காக தான் சூனியக்காரி கிட்ட இருந்து ஒரு ஸ்பெல்லே வாங்கிட்டு வந்திருப்பாங்க. அந்த ஸ்பெல்ல போடுறதுக்காக தான் ஒரு 8 பிரெட் வந்து தயாரிச்சிட்டு இருந்திருப்பாங்க. ஆனா இந்த டைம்ல அந்த 7 வாழை பசங்க இருக்காங்க இல்லையா அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா அங்க இருக்கிற பெட் எல்லாத்தையுமே பிச்சு பிச்சு போட ஆரம்பிச்சிட்டேன். இவங்க அம்மாவுக்கு சமக்கம் வந்துருது. ஏன்டா சும்மா காக்கா மாதிரி கத்திட்டு இருக்கீங்க அமைதியா இருக்க மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி வார்த்தையை விட்டுட்டாங்க. சோ இவங்க ஆல்ரெடி ஒரு ஸ்பெல் வந்து போறதுக்கு ரெடி ஆயிட்டு இருந்தாங்க இல்லையா இப்ப அமைதியா இல்லாம வார்த்தையை வெளியில விட்டதுனால அந்த 7 பசங்களும் காகமா மாறிட்டாங்க. சோ இதை பார்த்து அம்மா வந்து மிரண்டு போயிட ஆனா அதுக்குள்ள அவங்க அங்க இருந்து பறந்து போயிட்டாங்க. சோ நம்ம மேலதான் தப்பு நம்மளாலதான் இந்த பசங்க எல்லாம் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணி இருந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாம ஹீரோயின் பிறந்ததுக்கு அப்புறம் இதனால தான் நம்ம ஹீரோயினை எந்த ஒரு வார்த்தையும் சொல்லி திட்டிருக்க மாட்டாங்க. சோ இதெல்லாம் தெரிஞ்ச நம்ம ஹீரோயின் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டாங்க. உடனே அடுத்த நாளே இந்த சூனியக்காரை போய் மீட் பண்ணி ஸ்பெல்லுன்னு ஒன்று இருந்துச்சுன்னா அதை பிரேக் பண்றதுக்காக வேற ஏதாவது இருக்கும்ல ஸோ அதை என்கிட்ட சொல்லுங்க அப்படின்னதும் நீ நினைக்கிற மாதிரி அது சாதாரணமான ஸ்பெல்லாம் கிடையாது. ஸோ உங்க அம்மா பண்ண தப்புனால நடந்தது. ஸோ அதை மாற்றணும்னா ரொம்பவே கஷ்டன்ற மாதிரி சொல்லும்போது ஆனால் ஹீரோயின் என்ன சொல்றேன்னா இங்க பாருங்க நான் அந்த தப்பை வந்து சரி பண்ணணும் என்னன்னாலுமே பரவாயில்ல நான் இதை வந்து செயல்படுத்தி தீருவேன். இப்போ என்ன பண்ணணும்னா என்ன பண்ண அந்த ஸ்பெல் வந்து பிரேக் ஆகும் அப்படின்னு கேட்டதுமே அதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது. ஸோ அந்த காடை தாண்டி இருக்கிற ஒரு மந்திரிக்கப்பட்ட மலைக்கு நீ போகணும். அது மட்டும் இல்லாம நீ எந்த ஒரு வார்த்தையும் பேசக்கூடாது அமைதியாவே தான் இருக்கணும். யாருக்கும் வாயை திறந்து நீ பதில் சொல்லக்கூடாது. அது மட்டும் இல்லாம இந்த காடுகளை தாண்டி இருக்கிற ஒரு மலை மேல ஒரு பெரிய குகை ஒன்று இருக்கும். அந்த குகைக்கு கீழேயா நிறைய மந்திர செடிகள் இருக்கும். அந்த மந்திர செடிகள் எல்லாம் நீ பறிச்சு அதை வந்து ஸ்டிச் பண்ணி ஒரு 7 ட்ரெஸ்ஸா வந்து நீ தைக்கணும். ஸோ நீ அப்படி அந்த 7 ட்ரெஸ்ஸையும் தச்சு 7 காகங்களுக்கும் போட்டு விட்டாதான் அவங்க மறுபடியும் நார்மல் பையனா மாறுவாங்க அப்படின்னு சொல்லிட நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா உடனே இங்க இருந்து கிளம்பிட்டாங்க. அதாவது அவளுடைய பிரதர்ஸை மறுபடியும் பழைய நிலைமைக்கு நம்ம ஹீரோயின் வந்து கூட்டிட்டு வர கிளம்பிட்டாங்க. அதனால காடு ஃபுல்லா டிராவல் பண்றாங்க. அப்படி ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி அந்த மலை உச்சையும் பாக்குறாங்க. ஸோ மறுபடியும் பாத்தீங்கன்னா அங்க மேலே ஏறுறதுக்காக கஷ்டப்பட்டு ஏறி அங்க வந்து பார்த்தா அங்க இந்த மந்திர செடிகள்லாம் இருக்குது. ஸோ அது வந்து ரொம்பவே ஷார்ப்பா இருக்கும். தொட்டாலே பாத்தீங்கன்னா கையெல்லாம் திடீர்னு ஊரல் எடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா அது தொட்டு பார்க்கறா இவளுக்கு லைட்டா வலிக்க ஆரம்பிக்குது. சரி ஓகே இந்த செடியை தான் கிளீன் பண்ணி நம்ம ட்ரெஸ்ஸா தைக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அங்க மேல குகை இருக்குன்ற மாதிரியும் சொல்லியிருந்திருப்பாங்க இல்லையா. அதனால மறுபடியும் கஷ்டப்பட்டு பாத்தீங்கன்னா அந்த குகை மேல ஏறா. மேல பார்த்தா உண்மைக்குமே ஒரு பெரிய குகை இருக்குது. உள்ள வந்து பார்த்தா ஒரு பெரிய காக்கா கூடு மாதிரி ஒன்று கட்டி வச்சிருக்காங்க. ஸோ அந்த பறவைகளுடைய நெஸ்ட் எல்லாம் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி இருக்க. ஸோ இது என்ன இது இவ்வளவு பெரிய பறவையா என்னவா இருக்கும் அப்படின்னு அங்கேயே உட்காந்துட்டாங்க. ஸோ வந்த டயர்ல அப்படியே கொஞ்சம் நேரம் தூங்கிட்டாங்க. ஸோ கட் பண்ணா நடுராத்திரி ஆகுது. ஒரு 7 காகங்கள் வந்து அந்த மலைக்கு பறந்து வர்ற மாதிரி காமிக்கிறாங்க. இங்க நம்ம ஹீரோயின் கொஞ்ச நேரத்துல கண் முழிச்சிட்டான். கண் முழிச்சு அந்த கூடுக்குள்ள பார்த்தா 7 பிரதர்ஸ் வந்து தூங்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஹீரோயின் அவங்கள பார்த்ததுமே எமோஷனல் ஆயிட்டா. ஸோ இவங்க தான் நம்ம ஹீரோயினுடைய பிரதர்ஸ் போல. ஸோ அவங்களை அப்படியே தொடலான்னு பாக்குறா. அப்படி தொடும்போது ஒரு அண்ணக்கார வந்து முழிச்சிட்டான். ஸோ அவன் ஹீரோயினை பார்த்ததுமே அவனுடைய உருவம் அப்படியே மாற ஆரம்பிக்குது. என்னன்னு பார்த்தா அவன் காகமா மாறிட்டான். ஸோ ஆக்சுவலா அந்த பிரதர்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா அவங்க தூங்கும்போது மட்டும்தான் மனிதர்களா இருப்பாங்க. முழிச்சா அப்படியே காக்காவா மாறிடுவாங்க. ஸோ இதை பார்த்து நம்ம ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்ணி அந்த காக்காவையும் அப்படியே தடை விட்டுறாங்க. அப்புறம் என்ன வந்த வேலையை ஆரம்பிக்க வேண்டியது தானே. அடுத்த நாள் இவளுடைய இதை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டான். என்னன்னா அந்த செடியை வந்து இப்போ பறிக்கணும் இல்லையா. ஸோ அதனால அதை அப்படியே தொட்டு பார்க்கறா. பார்த்தா அது ரொம்ப குத்துது ரொம்ப வலிக்குது. ஐயோ இதை எப்படி நம்ம புடுங்க போறோம் அப்படின்னு புலம்பிக்கிட்டே ஒவ்வொன்றா புடுங்க ஆரம்பிக்கிறாங்க. ஐ மீன் அவ எதுவுமே பேசக்கூடாது மனசுக்குள்ள அப்படிலாம் நினைச்சுக்கிறா. கஷ்டப்பட்டு புடுங்குறா ஒவ்வொன்றா புடுங்குறா. அதுக்கப்புறம் சட்டையெல்லாம் வச்சு மொத்தமா புடுங்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்படி முடிஞ்ச அளவுக்கு அன்னைக்கு ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா வேலை பார்த்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் ரொம்பவே டயர்டா அந்த இடத்துல உட்காந்துட அந்த 7 காக்காலாம் இருக்குல்ல அதுதான் வந்து நம்ம ஹீரோனுக்கு சப்போர்ட் பண்ணுது. ஏன்னா அந்த காக்காவுக்கும் தெரிஞ்சு போச்சு இதுதான் நம்மளுடைய சிஸ்டர்ன்ற மாதிரி.
ஸோ அதனால நம்ம ஹீரோயின் ரொம்பவே மோட்டிவேட்டட் ஆகி அங்க இருக்கிற செடி எல்லாத்தையுமே வேக வேகமா பிடுங்க ஆரம்பிக்க அவளுடைய கையில எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த தடுப்பு மாதிரி நிறைய வந்துருது. இருந்தாலும் அதெல்லாம் பொருட்படுத்தாமல் பயங்கரமா எல்லாத்தையுமே பிடுங்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஈவினிங் ஆனதுக்கு அப்புறம் அந்த சைட்ல தான் ஒரு ஆறு மாதிரி ஓடிட்டு இருக்கும். அதுலயே நல்லா ஃப்ரெஷ் ஆகிட்டு இன்னைக்கு எங்க தூங்க போறோம்னு வர தெரியலையே, சரி ஓகே எங்கேயாவது தூங்க வேண்டியதுதான் அப்படின்னு அந்த குகைக்குள்ள வந்து பார்த்தா இவங்க பக்கத்துல இன்னொரு கூடு வந்து அந்த காக்காலாம் ரெடி பண்ணி வச்சிருக்கோம் அவங்களுடைய சிஸ்டர்ஸ்க்காக. அதனால சந்தோஷமா நம்ம ஹீரோயினும் அங்க போய் படுத்துக்கிறாங்க. இப்போ அடுத்த நாள் ஆகுது, மறுபடியும் அவளுடைய வேலையை ஸ்டார்ட் பண்றா. இப்படி வேலையை பாக்குறதும் அது போக அவளுக்கு வயிறு பசிக்கும் இல்லையா, அதனால காட்டுக்குள்ள போய் இந்த காளான்லாம் இருக்கும்ல அதெல்லாம் சாப்பிட்டு அவளுடைய எனர்ஜி ஏற்றிக்கிட்டு மறுபடியும் பாத்தீங்கன்னா அந்த செடியை பிடிங்கிட்டு நைட் ஆனதும் அந்த கூண்டுல தூங்கிக்கிட்டு இப்படி அவளுடைய நாட்கள் வந்து போகுது. ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் எல்லா செடியுமே பிடிங்கிட்டாங்க. அதே சமயத்துல மழையும் பெய்ய ஆரம்பிக்குது. ரொம்பவே சந்தோஷமா டான்ஸ் எல்லாம் ஆடுறாங்க. அது போக இன்னைக்கு ட்ரீட் வைக்கிற விதமா அந்த காக்கா இருக்கு இல்லையா, அந்த காகத்துக்கெல்லாம் சமைச்செல்லாம் கொடுக்குறாங்க. ஸோ இப்படி இவளுடைய லைஃப் போயிட்டு இருக்கு. அடுத்த நாள் என்ன பண்றான்னா அவ பிடுங்கின செடியெல்லாம் கொஞ்சம் ஈரப்பதமா இருக்கணும்ன்றதுக்காக அதை அங்க இருக்கிற ஆத்துல எல்லாம் அப்படியே முக்கி வச்சுட்டு பக்கத்துல இருக்கிற சோளக்காட்டுல ஏதாவது விளைஞ்சிருக்கான்னு பார்த்து சோளத்தெல்லாம் எடுத்து அப்படியே சாப்பிட்டுட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு சத்தம் கேக்குது. யாரோ வர மாதிரி குதிரையில பயந்து போய் ஒளிஞ்சிக்கிறா. யார் வந்திருக்கான்னு பார்த்தா அந்த இளவரசர்கள் தான் வந்திருக்காங்க. அதான் நம்ம ஹீரோவா அவனுடைய பிரதரும். ஸோ இதை பார்த்து நம்ம ஹீரோயின் அப்படியே அமைதியா இருந்துக்கிறாங்க. சத்தம் போட்டு அவங்க வந்து நம்ம பிடிச்சிருவாங்க, பிடிச்சா அவ்வளவுதான் அப்படின்னு பயந்துகிட்டே அங்க ஒளிஞ்சிக்க. அப்போ அந்த பிரதர் இருக்கான் இல்லையா, அவன் அவனுடைய அண்ணன் நம்ம ஹீரோ கிட்ட என்ன பேசிட்டு வரானா, இங்க பாருங்க இதெல்லாம் நம்ம தோட்டம் தான், ஆனா இங்க வந்து காட்டு பன்றிகளுடைய தொல்லை அதிகமாயிடுச்சு, அதனால இங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து போடலான்ற மாதிரி இருக்கேன், இப்ப பாரு என்ன ஆகுதுன்ற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு கன் எடுத்து மேல சுட ஆரம்பிக்கிறான். அப்ப உள்ள மறைஞ்சிருக்கிற காட்டு பண்ணி அப்படியே ஓட ஆரம்பிக்குது. அது எங்க வந்து நிக்குதுன்னா கரெக்டா நம்ம ஹீரோயின் முன்னாடி தான் வந்து நிக்குமா. ஐயோ காட்டு பன்றிடா அப்படின்னு நம்ம ஹீரோயின் பயத்துல ஓட ஆரம்பிக்கிறாங்க. உடனே அங்க இந்த தம்பிக்கார என்ன பண்றானா பண்ணியை பார்த்து சூட் பண்ணிட்டான். ஸோ அது அப்படியே பொத்தம் கீழே விழுந்துருது. ஸோ நம்ம ஹீரோயின் முன்னாடி தான் விழுந்திருக்கும். உடனே அந்த தம்பிக்காரன் அவனுடைய ஆட்களை அனுப்பி அந்த பண்ணியை தூக்கிட்டு வாங்க அப்படின்னு அனுப்பிவிட அவங்களும் உள்ள வராங்க. உள்ள தானே நம்ம ஹீரோயினும் இருக்காங்க. ஸோ இதை பார்த்து நம்ம ஹீரோயின் ஐயோ இவங்க பாத்திரக்கூடாது அப்படின்னு மறுபடியும் எந்திரிச்சு ஓட ஆரம்பிக்க. இதை பார்த்து அந்த தம்பிக்காரன் ஓ இன்னொரு பண்ணியா அப்படின்னு அதை சூட் பண்ண போகும்போது இந்த காக்காலாம் இருக்குல்ல அது அவனை சுட விடாம சுத்திட்டு இருக்க. தெரியாதனமா இவன் வானத்தை நோக்கி சுட்டதுனால ஒரு காக்கா மேல அடிபட்டுருது. ஸோ அதுவும் பாத்தீங்கன்னா உயிருக்கு போராடிட்டு துள்ளிட்டு இருக்க. ஸோ இதை பார்த்து நம்ம ஹீரோ பாவம் இதை எப்படியே விடக்கூடாது, இதை சாகடிச்சிடலாம் அப்படின்னு அதை சூட் பண்ண போகும்போது டக்குனு நம்ம ஹீரோயின் கல்ல தூக்கி எறிஞ்சு இவங்களை திசை திருப்பிட்டு அந்த காக்கா வந்து தூக்கிக்கிறா. ஸோ இதை பார்த்து அந்த தம்பிக்காரன் ஓ இளவரசர்கள் மேலேயே நீ ஸ்டோனை தூக்கி எறிவியா, யார் நீ அப்படின்ற மாதிரி அவளை பிடிச்சி விசாரிக்க. இங்க நம்ம ஹீரோவுக்கு ஹீரோயினை பார்க்க பரிதாபமா இருக்குது. அதனால அவளை விடு, அவளே பதில் சொல்லுவா அப்படின்னதும் ஆனா அந்த தம்பிக்காரன் இங்க பாருங்க இவளெல்லாம் இப்படி விடக்கூடாது, எவ்வளவு தைரியம் இருந்தா நம்ம காட்டுக்குள்ள வந்து நம்மளையே வந்து களத்துக்கு எறிவா, இவ்வளவு இப்ப என்ன பண்றேன் பாருங்க அப்படின்ற மாதிரி திட்டிட்டு இருக்க. உடனே இவன் என்ன பண்ணிடுறானா அந்த தம்பிக்காரனுடைய கையிலேயே கடிச்சு வச்சுட்டு அங்கிருந்து குடுகுடுன்னு ஓடிட்டாங்க. சோ இதை பார்த்த தம்பிக்காரனும் ஹீரோயினை ஃபாலோ பண்ணிட்டு குதிரையில போக. ஆனா எப்படியோ நம்ம ஹீரோ சைட்ல ஷூட் பண்ணி தம்பிக்காரனை திசை திருப்பி அவ போகட்டும் நீங்க வா அப்படின்ற மாதிரி இந்த இடத்துக்கு கூப்பிட்டுறான். ஸோ கட் பண்ண அந்த சைடு நம்ம ஹீரோயின் எங்கே போகிறாங்கன்னா வேகமாக அந்த சூனியக்காரியோட இடத்துக்கு தான் போகிறாங்க. அது வேற ரொம்ப தூரம் இருக்கு இல்லையா, அது வரைக்கும் அந்த காக்காவை பிடிச்சிட்டு வேகமாக ஓடி ஓடி போகிறாங்க. அவங்க மேலெல்லாம் ரத்தமாகுது. இருந்தாலும் நைட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த சூனியக்காரியோட இடத்துக்கு வந்துட்டாங்க. ஸோ இங்கே வந்ததுமே அவனும் மயக்கமாக அவன் உடம்பு அப்படியே மனித உடம்பா மாறுது. ஸோ இதை பார்த்த சூனியக்காரியும் வேகமாக அந்த பிரதருக்கு வந்து கியூர் பண்ண இவனுக்கு ஒன்றாகத்தில் இவன் சாகலாம் மாட்டான்ல அப்படின்னு கேட்கும்போது சூனியக்காரியும் பயப்படாத, இவனுக்கு எதுவும் பெருசாக அடிப்படலை, இவனுக்கு நான் கொடுக்குற மருந்தே சரியாகிடும், நீ ரொம்ப தூரம் ஓடி வந்திருக்கல கொஞ்சம் ரெஸ்ட் எடுன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் நம்ம ஹீரோனுக்கு நிம்மதியாக வருது. சரி ஓகே நம்ம பிரதருக்கு ஒன்றாகாது அப்படின்னு சொல்லி வந்த டைல அப்படியே தூங்கிட்டாங்க. அப்ப அந்த சூனியக்காரி என்ன பண்றானா ஹீரோயினுடைய மெமரியை பாக்குறதுக்காக சும்மா அந்த சீப்பை வந்து சீவி பாக்குறாங்க. அப்படி சீவி பார்க்கும்போது நம்ம ஹீரோயின் அண்ணன்காரனுக்காக என்னென்னலாமோ பண்ணாலோ அதை அப்படியே பார்த்து அப்படியே நெகிழ்ச்சி ஆகுறாங்க. அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோயினும் நரகத்தில் கண் முழிச்சுக்கிறாங்க. முழிச்சு பார்த்தா அந்த சூனியக்காரியை நல்லா தூங்கிட்டு இருக்கா. ஸோ இவளுக்கு கொஞ்சம் டவுட்டாவே இருக்கும், இந்த சூனியக்காரி நல்லவங்களா இல்ல கெட்டவங்களான்ற மாதிரி. அதனால சரி ஓகே நம்ம செக் பண்ணிடலாம் அப்படின்றதுக்காக அந்த சீப் இருக்கும் இல்லையா, அந்த சீப் எடுத்து இவா இப்போ சூனியக்காரியோட தலையிலேயே சீவ ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் அவளுக்கு சில விஷுவல்ஸ் எல்லாம் தெரியுது. ஆக்சுவலா இந்த சூனியக்காரி ஒன்றும் சாதாரணமான ஆள் கிடையாது, இந்த நாட்டுடைய இளவரசரையே கல்யாணம் பண்ணவங்க தான் இந்த சூனியக்காரி. ஆக்சுவலா இவங்க வந்து ஒரு ராணியா இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஒரு நாள் என்ன இருக்குன்னா போர்ல வந்து இந்த ராணியோட ஹஸ்பண்ட் அதான் ராஜா வந்து இறந்து போயிட்டாங்க. அந்த சமயத்துல தான் இவங்களும் பிரெக்னெண்டா இருந்திருக்காங்க. அப்ப அந்த ராஜாவுடைய தங்கச்சி இருக்கா இல்லையா, அவ தான் சூழ்ச்சி பண்ணி என்ன பண்ணிருக்கானா அரியணைக்கு ஆசைப்பட்டு நீ ஒன்னும் கவலைப்படாதமா, உனக்கு பிறக்க போற குழந்தை தானே அடுத்தது இந்த நாட்டை ரூல் பண்ண போகுது, சோ உனக்கு நல்லபடியா வைத்தியம் பண்ணணும்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள நல்ல விதமாவே கவனிச்சுக்கிறாங்க. சோ கடைசியில உங்களுக்கு பிரசவ வலியும் வந்திருக்குது. அந்த டைம்ல அந்த தங்கச்சி இருக்காங்க இல்லையா, அதான் இப்போ ராணியா இருக்காங்களா அவங்க தான் அது. அவங்க ஏதோ ஒரு மருந்து கொடுத்திருக்காங்க. அதை குடிச்சதுமே இந்த சூனியக்காரி வந்து மயக்கமாகிட்டாங்க. சோ கண்மொழிச்சு பார்த்துட்டு என்னுடைய குழந்தை பிறந்துருச்சா, என்னுடைய குழந்தை எங்க அப்படின்னு கேட்டா இந்த தங்கச்சி பொண்ணு அதான் இப்போ இருக்கிற ராணி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இங்க பாரு நீ வந்து சாதாரண பொண்ணு கிடையாது, நீ டெவிலோடைய பொண்ணு நினைக்கேன், ஏன்னா உனக்கு வந்து பூனை வந்து பிறந்திருக்குது அப்படின்னு சொல்லிட. இல்ல இதை நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு அவங்க கதறி இருப்பாங்க. ஆனா இப்போ இருக்கிற ராணி என்ன பண்ணிருக்காங்கன்னா அவளை தூக்கி ஜெயில போட சொல்லிடுறாங்க. ஏன்னா அங்க இருக்கிற நர்ஸ் எல்லாத்தையுமே நம்ப வச்சுட்டு. சோ இதனால அவளை ஜெயில போட்டுறாங்க. இவ ஒரு சூனியக்காரின்ற மாதிரியே ஊர் மக்கள் எல்லாத்தையுமே நம்ப வச்சிட்டாங்க. அப்புறம் என்ன அடுத்த நாள் இந்த சூனியக்காரிகளை வந்து எரிச்சு தான் கொலை பண்ணுவாங்க போல. அப்படி எரிச்சு கொலை பண்றதுக்காக ரெடியா இருக்கும்போது தான் பக்கத்துல ஒரு சூனியக்காரி இருந்திருக்காங்க. சோ நான் சூனியக்காரி இல்ல, நான் சூனியக்காரியே கிடையாது அப்படின்னு எல்லாத்தையும் பார்த்து கத்திட்டு இருக்கேன். பக்கத்துல இந்த சூனியக்காரி என்ன சொல்றாங்கன்னா, நீ சூனியக்காரி இல்ல தான், ஆனா இனிமேல் நீ ஒரு சூனியக்காரியா இருக்க போற, சோ என்ன நம்பு, என்ன கான்சென்ட்ரேட் பண்ணு அப்படின்னு அவங்க ஏதோ ஒரு ஸ்பெல்ல போட்டு அங்க இருந்து மறைஞ்சு போயிருந்திருப்பாங்க போல. சோ அன்னையில இருந்து தான் அந்த காட்டுக்கு நடுமத்தில வந்து அந்த சூனியக்காரி கிட்ட இருந்து நிறைய கத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. இப்போ ஒரு நல்ல சூனியக்காரியா வாழ்ந்துட்டு இருக்காங்க போல. சோ அதே டைம்ல இந்த சூனியக்காரியை முழிச்சுக்கிறாங்க. சோ அதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோயின் காலையில ஆனதுமே அம்மா நீங்க எப்படி தப்பிச்சு
கிடைச்சிங்க, எப்படி இதெல்லாம் உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னு கேட்கும்போது, இந்த மாதிரி என் பக்கத்தில் ஒரு சூனியக்காரியும் கட்டி போட்டிருந்தாங்க, அவங்க மூலமாக தான் நான் அங்கேருந்து தப்பிச்சேன். அது மட்டும் இல்லாமல் அவங்க தான் அந்த சிபிஎம் கொடுத்தாங்க, நிறைய மந்திரங்கள்லாம் சொல்லி கொடுத்தாங்க. ஸோ அது மூலமாக தான் நான் இங்கே தனியாக வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த காக்கா இருக்குல்ல, அது ரெடி ஆயிடுச்சு போல. ஸோ அதை பார்த்ததுமே ஹீரோயின் ரொம்பவே சந்தோஷப்படுறான். நம்ம அடுத்தது என்னது, இவளுடைய பயணத்தை மறுபடியும் ஆரம்பிக்கிறது தான். அதாவது நம்ம ஹீரோயின் பேசுறது எல்லாமே சைன் லாங்குவேஜில் தான் பேசுவாங்க. ஏன்னா அவங்க பேசினாதான் இந்த மிஷன் வந்து கேன்சல் ஆகிடும் இல்லையா. அதுக்கப்புறம் எப்போதுமே இவங்களுடைய தம்பியை பார்க்க முடியாது, காக்காவா மட்டும் தான் இருக்க முடியும். ஸோ அதனால நம்ம ஹீரோயின் சைன் லாங்குவேஜில் மட்டும் தான் பேசுவாங்க. ஸோ போகிறதுக்கு முன்னாடி சூனியக்காரி கிட்ட வெளியில் நின்று என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, இந்த மாதிரி நான் அங்கே 2 பேரை பார்த்தேன், அதில் ஹீரோ வந்து ரொம்பவே நல்லவனா தெரியுறான், தம்பிக்காரன் தான் கொஞ்சம் கொடூரமானவனா இருக்கிறான், ஆனால் அண்ணன் வந்து ரொம்பவே நல்லவன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். சரி லேட் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன்ற மாதிரி இந்த சூனியக்காரிக்கு பாசமா ஒரு முத்தம்லாம் கொடுத்துட்டு போறாங்க. அப்புறம் என்ன டிராவல் பண்ணி மறுபடியும் அவங்க இடத்துக்கு வந்துட்டாங்க. ஸோ வந்ததுமே என்ன பண்றாங்கன்னா, இவங்க வந்து அந்த பறிச்ச செடியெல்லாம் தண்ணிக்குள்ள முக்கி வச்சிருப்பாங்க இல்லையா, ஊற வச்சிருப்பாங்கல்ல. ஸோ இனிமேல் அதை காயப்படணும். அதனால ஒரு இடத்துல அப்படியே காய போட்டுட்டு இருக்கும்போது சைடில் ஏதோ ஒரு சத்தம் கேட்குது, யாரும் அங்கே ஒளிஞ்சிருக்கிற மாதிரி இருக்கவும் நம்ம ஹீரோயின் யாராவது அப்படின்னு சொல்லிட்டு கல் எடுத்து எறிறாங்க. பார்த்தா அது நம்ம ஹீரோ தான். ஸோ நம்ம ஹீரோ வந்து எப்போதுமே திக்கி திக்கி தான் பேசுவான். இப்போ கூட பார்த்தீங்கன்னா, அடியே கல்ல தூக்கி எறிகிற எல்லாத்தையுமே இப்படி தான் வெல்கம் பண்ணுவியா அப்படின்னு கேட்டதுமே ஹீரோயின் வேகமாக அவங்களுடைய ட்ரெஸ் எல்லாம் வந்து போட்டுக்கிட்டு சைன் லாங்குவேஜ்ல உங்களுக்கு என்ன வேணும், எதுக்கு வந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது ஹீரோ வந்துட்டு, இந்த மாதிரி நீ என்ன தப்பா நினைச்சுக்காத, நான் ஒன்றும் என்னுடைய தம்பி மாதிரி கொடூரமானவெல்லாம் கிடையாது, அவன் அந்த சைடு வேட்டையாட போயிருக்கான், அதனால தான் நான் சும்மா அந்த சைடு சுத்தி பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிற காக்காவை தொட்டு பார்க்கறான். அப்படி தொடும்போது அது கையிலேயே கொத்தி விட்டுருது. இருந்தாலும் நம்ம ஹீரோ சைடில் இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு, அம்மா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்டதுமே நம்ம ஹீரோயினும் சைக்கிளையே இந்த மாதிரி நான் ட்ரெஸ் தைக்க போறேன், அதுக்காக தான் இந்த செடியை வந்து பறித்து காய வச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு எல்லாத்தையுமே சொல்றாங்க. அப்பதான் ஹீரோடைய கையை நோட் பண்றாங்க. பார்த்தா அதுல ரத்தம் வந்துட்டு இருக்குது. ஸோ காக்கா கொத்துனதுல ரத்தமே வந்துருச்சு போல. ஸோ நம்ம ஹீரோயின் தான் கெட்டு போட்டு விட்டுறாங்க. அது மட்டும் இல்லாம இங்க நம்ம ஹீரோயின் கூட இருக்கும்போது ஹீரோக்கு அந்த திக்கி திக்கி பேசும் இல்லையா, அது வந்து கம்ப்ளீட்டா போன மாதிரி இருக்குது. அவ்வளவு தைரியம் வருது. ஸோ அதனால என்ன பண்றானா, அடுத்த நாளே மறுபடியும் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினை பார்க்க வரான். ஹீரோயினுக்காக கொஞ்சம் ஃபிளவர் எடுத்துட்டு வந்திருப்பான். ஆனா டக்குன்னு வந்ததுனால நம்ம ஹீரோயின் பயந்துட்டாங்க. அட பாவி இப்படி பயமுறுத்திட்டியாடா அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே வெல்கம் பண்ண. அப்புறம் என்ன ஹீரோயின் சாப்பிடறதுக்கு கொஞ்சம் சாப்பாடும் எடுத்துட்டு வந்திருப்பான் போல. 2 பேரும் சேர்ந்து சாப்பிடுறாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோயினுக்கு நிறைய ஹெல்ப் பண்றான். அதாவது அந்த பிளான்ஸ் எல்லாம் நம்ம ஹீரோயின் எடுத்துட்டு இருக்காங்கல்ல, அது எடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்றான். ஹீரோயின் கூட கொஞ்சம் விளையாடுறான். இப்படி இவங்க 2 பேரும் கொஞ்சம் க்ளோஸ் ஆகுறாங்க. இப்படி இருக்க ஒரு நாள் நம்ம ஹீரோயின் நல்லா தூக்கத்துல இருந்து கண் முழிச்சு பாக்குறாங்க. பார்த்தா மழை பெய்ய போற மாதிரி இருக்குது. ஸோ இப்போ தானே தண்ணியில நனைஞ்சா அந்த பிளான்ஸ் எல்லாம் காய வச்சாங்க, இப்போ மறுபடியும் மழையில நனைஞ்சா எல்லாம் வீணா போயிடுமே அப்படின்னு அந்த மழையில நனைஞ்சுக்கிட்டே இவ்வளவு நாள் அவங்க கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச அந்த செடியெல்லாம் பறக்கி மறுபடியும் அந்த குகைக்குள்ள கொண்டு வராங்க. ஸோ கடைசியில கஷ்டப்பட்டு கொண்டு வந்துட்டாங்க. ஆனா இருந்தாலும் மழையில நனைஞ்சதுனால அவங்களுக்கு ஜுரம் வந்துருச்சு போல. பயங்கர காய்ச்சல அப்படியே படுத்துட்டாங்க. அந்த இடத்துல மயங்கவும் செஞ்சிட்டாங்க போல. ஸோ இதை வந்து காக்கா பாக்குது. ஸோ காக்காவுக்கு என்ன பண்றதுனே தெரியல. உடனே காகங்கள்லாம் பறந்து எங்க போகுதுன்னா நேரா அரண்மனைக்கு தான் போகுது. இங்க அரண்மனையில நம்ம ஹீரோ உட்காந்து புக் படிச்சுட்டு இருப்பான். அப்ப அந்த காக்காவெல்லாம் பார்த்ததுமே அவனுக்கு தெரியும் இல்லையா, சோ ஹீரோயினுடைய காக்கான்னு சொல்லிட்டு, அதனால இங்க ஏன் வந்தீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அந்த காக்காவெல்லாம் என்ன பண்ணுதுன்னா நம்ம ஹீரோடைய ட்ரெஸ் எல்லாம் எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்குது. சோ அது மூலமா ஹீரோயினுக்கு ஏதோ பிரச்சனை, அவ குளூர்ல இருக்கா போல அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு வேகமா அவனுடைய குதிரை எடுத்துட்டு இந்த குகைக்குள்ள வந்து பாக்குறான். பார்த்தா நம்ம ஹீரோயின் மயங்கி கிடக்குறாங்க. அவ்வளவுதான், ஹீரோக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. வேகமா ஹீரோயினை தூக்கிட்டு அரண்மனைக்கு பரபரப்பா ஓடி வரான். சோ உள்ள இருக்கிற காவலாளிகளுக்கு ஒண்ணுமே புரியல, என்னடா இது நம்ம இளவரசர் ஏதோ ஒரு பொண்ணு தூக்கிட்டு வராங்களேன்னு சொல்லிட்டு பின்னாடியே போறாங்க. நம்ம ஹீரோவும் உள்ள வேகமா அவனுடைய ரூமுக்கு கூட்டிட்டு வந்து அங்க உள்ள இந்த டாக்டர் எல்லாம் இருப்பாங்கல்ல, அவங்கள வர சொல்லி நம்ம ஹீரோயினுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண வைக்கிறான். சோ இந்த விஷயம் ராணிக்கும் தெரியுது. வேகமா ஹீரோடைய ரூம்ல வந்து பார்த்துட்டு, யார் இந்த பொண்ணு, நீ இவ்வளவு நாள் சில அனிமல்ஸ் எல்லாம் உள்ள கூட்டிட்டு வந்துட்டு இருந்த, உனக்காக நான் அதை விட்டு வச்சிருந்தேன், ஆனா இப்ப பாரு ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்திருக்கிற, யார் இது, ஒழுங்கா இங்க இருந்து அவளை தூக்கிட்டு போயிரு அப்படின்னு ஆச்சி பூச்சின்னு கத்திட்டு இருக்காங்க. அதுலயும் நம்ம ஹீரோயினை பார்த்து பயங்கரமா திட்டிட்டு இருக்க. ஹீரோக்கு செம டென்ஷன் ஆயிடுது. கொஞ்சம் பார்த்து பேசுங்க, அவ சாதாரண பொண்ணு எல்லாம் கிடையாது, நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு, அவ ஃபியூச்சர் குயினா கூட மாறலாம், அதனால இனிமேல் அவளை திட்டாதீங்கன்ற மாதிரி நம்ம ஹீரோ தைரியமா பேசிட்டான். சோ இப்போ பேசும்போது தான் அந்த ராணி கவனிக்கிறாங்க நம்ம ஹீரோ வந்து திக்கவே இல்ல. சோ இதை பார்த்து ஷாக் ஆகிட்டாங்க. அது மட்டும் இல்லாம ஹீரோ என்ன சொல்றானா, நான் தானே ராஜாவை மாற போறேன், நான் தானே ஃபர்ஸ்ட் பிறந்தவன், அப்படின்னா நான் சொல்றதை நீங்க கேட்டுதான் ஆகணும் அப்படின்னு அதற்ற மாதிரி யார பேசிட்டான். என்னடா அவன் இவ்வளவு நாள் நம்மளை எதிர்த்து கூட பேசாதவன் இப்ப இப்படி எல்லாம் பேசுறானே அப்படின்னு பயந்து போன ராணி, சரிப்பா சரிப்பா உன் இஷ்டத்துக்கு வச்சுக்கோ, இதுல என்ன இருக்குது அப்படின்னு கொஞ்சம் மலுப்புற மாதிரி சிரிச்சுட்டு அங்க இருந்து அந்த தம்பிக்காரனை கூட்டிட்டு வெளியில வந்துட்டாங்க. அப்படி போகும்போது தம்பிக்காரங்கிட்ட, டேய் அவனை பாத்தியா திக்காம பேசுறான், இது வந்து ரொம்பவே ஆபத்து, அவன் திக்குவாயா இருக்கிறதுனால தான் அவனை ராஜாவா ஆக்க விடாம ஒன்னா மாத்திரலாம் நினைச்சேன், ஆனா இப்போ இப்படியே போனா ஆபத்து, அவனை ரொம்பவே பயமுறுத்தணும் அப்படின்னு வில்லத்தனமா பேசிட்டு இருக்காங்க. சோ கட் பண்ண இந்த சைடு நம்ம ஹீரோயின் கண் முழிக்கிறாங்க. கண் முழிச்சதுமே பார்த்ததுமே ஷாக் ஆகிட்டாங்க. நான் எங்க இருக்கிறேன், நான் வீட்டுக்கு போகணும் சீக்கிரம், எனக்கு நிறைய வேலை இருக்குது அப்படின்னு போக ட்ரை பண்றாங்க. ஆனா நம்ம ஹீரோ விடுற மாதிரியே இல்ல. இங்க பாரு எனக்கு புரியுது உனக்கு நிறைய வேலை இருக்குது, நீ ஏதோ ஸ்டிச் பண்ணிட்டு இருக்க புரியுது, ஆனா இனிமேல் நீ இங்கே இருந்து அதெல்லாம் பண்ணு, அங்க ரொம்ப குளிரா இருக்கும்ல அப்படின்னு நம்ம ஹீரோ ஆறுதல் படுத்துறான். ஆனா ஹீரோயின் வந்து இல்ல நான் போய் ஆகணும், சீக்கிரமா அதை முடிக்கணும் அப்படின்னு பிடிவாதத்துல எந்திரிச்சு போக ட்ரை பண்றாங்க. ஆனா அவளால நடக்க கூட முடியல. சோ நம்ம ஹீரோ தான் அவளை தூக்கிட்டு வந்து பெட்ல வச்சுட்டு, இங்க பாரு எனக்கு புரியுது நீ அதை பண்ணணும் தான், ஆனா எனக்காக நீ இங்கே இருந்து பண்ண, ஏன்னா நீ என் பக்கத்துல இருக்கும்போது நான் ரொம்பவே தைரியமா இருக்கிறேன், நான் திக்குவாயா பேசல, இப்போ ரொம்பவே போல்டா இருக்கிறேன், சோ அதுக்காகயாவது நீங்க இருறேன் அப்படின்னு கடைசியில நம்ம ஹீரோயினை சம்மதிக்க வச்சிட்டான்.
அடுத்த நாள் ஆகுது, இன்னும் கொஞ்சம் நல்ல ஒரு பார்ட்டி மாதிரி வரப்போகுது போல. அதுக்கு இந்த தம்பிக்காரன் ரெடி ஆயிட்டு இருக்கான். அப்ப ராணி வந்து அங்க இருந்த மேடை வெளியில போக சொல்லிட்டு, இங்க பாரு, ஹீரோ மட்டும் இதே தைரியத்தோட இருந்தானா உன்னால ராஜாவா மாற முடியாது, எனக்கு நீ தான் ராஜாவா மாறணும், புரியுதா அப்படின்னு தம்பிக்காரன் அதட்டிட்டு இருக்காங்க. சோ கட் பண்ண அந்த சைடு நம்ம ஹீரோ என்ன பண்றானா, ஹீரோயினுடைய குகைக்கு வந்து அங்க அவளுடைய திங்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அதாவது இந்த தைக்கிறதுக்காக நிறைய அந்த செடி எல்லாம் மாத்தி வச்சிருப்பாங்கல்ல, காய வச்சு நூலாக்குறதுக்கு எடுத்து வச்சிருப்பாங்க இல்லையா, அது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ வந்து அரண்மனைக்கு கொண்டு வரான். சோ இதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோயின் ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. ஹீரோ நமக்கு இதெல்லாம் பண்றானே அப்படின்னு ரொம்பவே சந்தோஷப்பட்டு ஹீரோடைய கையில எல்லாம் முத்தம் கொடுத்து கண்ணத்தெல்லாம் பிடிச்சி இவளுடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்துறா. ஏன்னா இவளால தான் பேச முடியாது இல்லையா, அதனால. சோ அப்ப அந்த மேடு பொண்ணு வந்து இந்த மாதிரி இன்னைக்கு நைட்டு கெஸ்டோட டின்னர் இருக்குல்ல, அதனால ஹீரோயினுக்கு ஒரு நல்ல ட்ரெஸ் கொடுக்கணும்ல அப்படின்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயினை இந்த ட்ரெஸ் எல்லாம் இருக்கிற ரூமுக்கு கூட்டிட்டு போறான். அங்க ரொம்பவே அழகான ட்ரெஸ்ஸையும் ஹீரோயினுக்காக சூஸ் பண்றான். அப்புறம் என்ன, இன்னைக்கு நைட்டு தான் அந்த பார்ட்டியும் கூட. சோ நைட்டு டின்னருக்கு நம்ம ஹீரோயினை கூட்டிட்டு வரான். ஹீரோயின் இந்த ட்ரெஸ்ல பார்த்ததுமே ராணி வந்து மறந்து போயிடுறாங்க. ஏன்னா ஹீரோயின் அவ்வளவு அழகா இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம மனசுக்குள்ள ஒரு பொறாம, என்னது இவன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கானே, ஒருவேளை அடுத்த ராஜாவா இவன் மாறிடுவானோ அப்படின்னு பயத்துல உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா நம்ம ஹீரோ எதிர்த்து அவங்களால எதுவுமே பேச முடியல. ஏன்னா நம்ம ஹீரோ தான் வருங்கால ராஜான்றதுனால. அதனால நைஸா அந்த ராணி என்ன சொல்றாங்கன்னா, இதெல்லாம் பெரிய பெரிய ஆட்கள் உட்காந்து சாப்பிட வேண்டிய இடம், இங்க போய் காட்டுக்குள்ள இருக்கிற பொண்ணை கூப்பிட்டு வச்சு உட்கார வச்சு சாப்பாடு கொடுக்குறானே அப்படின்னு நம்ம ஹீரோக்கு கோமாக்கி, இவன் சாதாரணமான பொண்ணுலாம் கிடையாது, இவளை நான் சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னு சொன்னதுமே ராணிக்கு தொண்டே அடைச்சு போச்சு. அவங்களால மூச்சு விடவே முடியல. இருந்தாலும் நம்ம ஹீரோ என்ன வந்து ராணியை வந்து காப்பாத்தி விட்டுறாங்க. ஆனாலும் அவங்களால இந்த சாக்குல இருந்து மீள முடியல. அதனால அங்க இருந்து கிளம்பிட்டாங்க. அப்படி போனவ தம்பிக்காரங்கிட்ட, இங்க பாரு அவன் எப்படி பேசுறான்றது, இதெல்லாம் நடந்துச்சுன்னா அவன் ராஜாவா மாறிடுவான், ஏதாவது பண்ணணுமே அப்படின்னு புலம்பிட்டே போறாங்க. அப்புறமா அந்த டின்னர் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோயின் கிட்ட, ஹீரோ இங்க பாரு, நீ எதுக்கும் கவலைப்படாத, அம்மா அப்படிதான் சில டைம் கோவப்படுவாங்க, ஆனா என்னைக்குமே என்ன எதிர்க்க மாட்டாங்க சரியா, ஏன்னா நான் தான் இந்த நாட்டோடைய ராஜாவா மாற போறேன், நீ தான் இந்த நாட்டோடைய ராணியா மாற போற, ஸோ அதனால எப்போதுமே என் கூட இரு சரியா, ஏன்னா அவன் கூட இருக்கும்போது தான் நான் சந்தோஷமா இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயினை கல்யாணத்துக்கும் சம்மதிக்க வச்சிட்டான். நம்ம ஹீரோயினால பேச முடியாதுல்ல, இருந்தாலும் ஹீரோக்கு ஹக் பண்ணி கிஸ் பண்ணி அவங்களுடைய சம்மதத்தையும் தெரிவிச்சிட்டாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துட்டு இருக்கிறத இந்த தம்பிக்காரனும் பார்த்துருப்பான். அதனால பதற்றத்தோட அவனுடைய அம்மா கிட்ட வந்து, நடக்கக்கூடாதது நடந்துருச்சு, அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறாங்க, என்னால எதுவுமே பண்ண முடியலன்ற மாதிரி சொல்லிடுறான். அதனால அடுத்த நாளே நம்ம ஹீரோ அவனுடைய அம்மா கிட்ட, அம்மா நான் ஹீரோயினை கல்யாணம் பண்ணிக்க போறேன், ஸோ உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லையே அப்படின்னு கேட்கும்போது அவங்க அம்மாவால இப்போ நம்ம ஹீரோ எதிர்த்து பேச முடியாது இல்லையா, அதனால அவங்க சப்போர்ட்டா இருக்கிற மாதிரி நீ பண்ணிக்கப்பா, உனக்கு பிடிச்சதை நீ பண்ற அவ்வளவுதானே அப்படின்ற மாதிரி அவங்களுடைய சம்மதத்தை தெரிவிச்சிட்டாங்க. அப்புறம் என்ன, இவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் தான். அந்த கல்யாணத்துல கூட நம்ம ஹீரோயின் எதுவுமே பேசல. சோ கல்யாணம் முடிஞ்சதுமே அடுத்தது நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா, அந்த சட்டையை தைக்கிறதுக்காக அந்த செடிட்ட இருந்து நூல் எடுத்துட்டு இருப்பாங்க. சோ இதெல்லாம் பார்த்து ராணி வந்து ஹீரோயின் கிட்ட பேசுறாங்க. என்னமா எப்படி இருக்க, வருங்கால ராணியா மாற போற, நீ என்னுடைய பையனை நல்லா பாத்துக்கோ சரியா, உன் கூட இருக்கும்போது தான் ரொம்பவே தைரியமா இருக்கான்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஹீரோனுக்கு நல்லது சொல்ற மாதிரி சொல்லிட்டு, சீக்கிரமா ஒரு வாரிசை பெத்தெடுத்துக்கோங்க, ஏன்னா அப்பதானே அவனும் அடுத்த ராஜாவா மாறுவான் அப்படின்னு ஹீரோ கிட்டே அட்வைஸ் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. அப்படியே நாட்களும் போகுது. நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா இப்ப பிரெக்னெண்டா இருக்கிறாங்க. இப்பவும் பாத்தீங்கன்னா அந்த சட்டையை தான் தச்சிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட நிறைய சட்டையை முடிச்சிருப்பாங்க, இன்னும் கொஞ்சம் சட்டை தான், அதனால வேக வேகமா தச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா சட்டையை தச்சு முடிச்சா இவளுடைய பிரதர் வந்து திரும்பி வந்துருவாங்கல்ல. இங்க நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயினுக்கு சப்போர்ட்டா, ஹீரோயின் எது பண்ணாலுமே அவ கூட உறுதுணையா இருக்கிறான். இப்படி இருக்க ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, இந்த ராணி இருக்காங்கல்ல, அவங்க புது விதமான ஏதோ ஒரு பிளான் போட்டாங்க போல. கையில ஒரு நோட்டீஸோட வராங்க. வந்து அவனுடைய தம்பிக்காரங்க கிட்ட எல்லாரும் முன்னாடி என்ன சொல்றாங்கன்னா, இங்க பாரு, உனக்கு ஒரு பொண்ணு பார்த்து வச்சிருக்கேன், அவ பெரிய நாட்டோட இளவரசி, அவளை போய் நீ பாத்துட்டு வா, அங்க இருந்து இன்விடேஷன் வந்திருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த தம்பிக்காரனை அனுப்பி வைக்கிறாங்க. சோ அந்த தம்பிக்காரனுக்கு அதுல விருப்பமே இல்ல போல, இருந்தாலும் அம்மா பேச்ச கேட்கணும் இல்லையா, அதனால அங்க இருந்து கிளம்புறான். சோ கடைசி நம்ம ஹீரோயின் 5 சட்டையை தச்சு முடிச்சிட்டாங்க. இன்னும் 2 தான் இருக்குது. சோ அதுக்கான வேலையை மும்முரமா நடந்துட்டு இருக்கு. இந்த கேப்ல நம்ம ஹீரோவும் ஹீரோயினை ரொம்ப நல்லாவே பாத்துக்கிறான். அவளை வெளியில கூட்டிட்டு போறது, போட்டிங் கூட்டிட்டு போறது, அவ கூடவே இருக்கிறதுன்ற மாதிரி அவ கூடவே இருந்து கேரிங்கா பாத்துக்க. ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, போட்ல இருக்கும்போது தூரமா இருந்து அவங்க அம்மா வந்து கூப்பிடுறாங்க, சீக்கிரமா அங்க வா, ஒரு எமர்ஜென்சி நியூஸ்ன்ற மாதிரி சொல்ல. சோ நம்ம ஹீரோ என்னன்னு போய் கேட்கறான். அப்ப அவங்க கையில ஒரு நோட்டீஸ் வச்சிருக்காங்க இல்லையா, சோ ஆக்சுவலா அது பக்கத்து நாட்டு ராஜ்யத்துல இருந்து வந்திருக்கு போல. அதுல என்ன போட்டிருக்குன்னா, இந்த மாதிரி உங்களுடைய பையன் பண்ண தப்புக்காக நாங்க அவனை ஜெயில போட்டிருக்கிறோம் அப்படின்ற மாதிரி போட்டிருக்குது. அதனால இந்த ராணி ஹீரோவை பார்த்து, இங்க பாரு, உன்னுடைய தம்பி அந்த பக்கத்து நாட்டுல பொண்ணு பார்க்க தான் போனா, ஆனா அவனை பிடிச்சி ஜெயில போட்டாங்க, அங்க என்ன எதுன்றதை நீ தான் போய் பார்த்துட்டு வரணும் அப்படின்னு. ஆனா நம்ம ஹீரோ என்ன சொல்றானா, இல்ல என்னால போக முடியாது, ஏன்னா ஹீரோனுக்கு இப்பதான் குழந்தை பிறக்க போகுது, அவ கூடவே நான் இருக்கணும் அப்படின்னு சொல்ல. அடே என்னப்பா புரியாத தரமா பேசிட்டு இருக்கிற, நீ தான் அங்க வருங்கால ராஜா மாற போற, சோ நீ தான் போய் பார்க்கணும், ஃபேமிலினா நீ தான் முன்னாடி போகணும், தம்பியை போய் நீ பார்த்துட்டு வா, அதான் நான் ஹீரோயினை பார்த்துக்க கூடவே இருக்கேன்ல, நீ ஏன் கவலைப்படுற அப்படின்னு நல்லவங்க மாதிரி பேசுறாங்க. சோ இவ்வளவு நாள் நல்லவங்க மாதிரி நடிச்சதுனால நம்ம ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு அவனுடைய தம்பியை பார்க்கறதுக்காக கிளம்ப போறான். அதுக்கு முன்னாடி ஹீரோயின் கிட்ட ரொம்பவே எமோஷனலா பேசிட்டு, எதுக்கும் கவலைப்படாத, நான் சீக்கிரமா வந்துருவேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறான். சோ அப்படியே நைட் ஆகுது. நம்ம ஹீரோயின் வந்து அடுத்த சட்டையுமே தச்சு முடிச்சிட்டாங்க. இன்னும் கடைசி சட்டை தான் இருக்குது. அதையும் அப்படியே முடிஞ்ச அளவுக்கு எஃபோர்ட் போட்டு தச்சிட்டே இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஹீரோயினுக்கு சப்போர்ட்டா அந்த வேலைக்கார பொண்ணு ஹீரோயினுடைய ரூம்ல தங்கலான்ற மாதிரி பாக்குறான். ஆனா அந்த இடத்துக்கு இந்த ராணி வந்துடுறாங்க. வந்து வேலைக்கார பொண்ணு போக சொல்லிட்டு, என்னுடைய மருமகளை நான் தானே பாத்துக்கணும், நான் அவளை பாத்துக்கிறேன், நீ போ அப்படின்னு சொல்லி இந்த ரூம்ல அவங்களே தங்க ஆரம்பிக்கிறாங்க. சோ நம்ம ஹீரோயின் இப்போ வரைக்குமே அவங்களை எதுவுமே அந்த அளவுக்கு பெருசா நினைக்கல. ஆனா அவங்க மேல இவளுக்கு கொஞ்சம் டவுட் இருக்கும் இல்லையா, அதனால நைட் ஆகிற வரை வெயிட் பண்றா. சோ அவங்க நல்லா தூங்குனதுமே என்ன பண்றானா, இவ கையில இருக்கிற அந்த மந்திர சீப்பை பாக்குறா. சோ அந்த சீப்பை வச்சு இழுத்தா என்ன ஆகும், அவங்களுடைய மெமரி எல்லாம் தெரியும் இல்லையா, அதனால அவங்க கிட்ட
போய் மெதுவா இந்த தலைமுடியை சீவ ஆரம்பிக்கிறா. அப்பதான் அந்த சூனியக்காரிக்கு என்ன ஆச்சுன்ற மாதிரி காமிக்கிறாங்க. அதாவது இப்போ சூனியக்காரியா இருக்கிறவங்க அந்த டைம்ல ராணி ஆக வேண்டியவங்க தானே. சோ அவங்களுடைய ராஜா வந்து போர்ல இறந்து போனது தெரிஞ்சு அந்த சூனியக்கார பொண்ணு வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருந்திருப்பாங்க. உங்களுடைய வாரிசை கூட நீங்க பார்க்காம போயிட்டீங்களேன்ற மாதிரி. சோ இந்த வாரிசு தான் அடுத்த ராஜாவை மாறப்போகுதுன்றது இந்த ராணிக்கு தெரிய வந்திருக்கும். சோ இவங்க சூனியக்கார ஹஸ்பண்டோடைய தங்கச்சி தானே, அதாவது இந்த நாட்டு ராஜாவுடைய தங்கச்சி தான். சோ அவங்களுக்கு என்ன பேராசை வந்திருக்கும்னா, இவளையும் நம்ம விரட்டி விட்டுட்டோம்னா அடுத்தது நம்ம தான் வாரிசு, சோ நம்ம தான் இந்த நாடை ரூல் பண்ணுவோம் அப்படின்னு பேராசையில தான் அவங்களும் பிரெக்னெண்டா இருக்கிற மாதிரி இவகிட்ட காமிச்சிருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு மயக்க மருந்தெல்லாம் கொடுத்து அவளை குடிக்க வச்சுட்டு அவளுக்கு பிறந்த குழந்தைய வேற ஏதோ பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம கீழே இருந்து பூனை எடுத்து அவங்க மேல வச்சு இவன் ஒரு சூனியக்காரின்ற மாதிரி எல்லாத்தையுமே நம்ப வச்சிருந்திருப்பாங்க. சோ இது தெரிஞ்சதுமே நம்ம ஹீரோயின் மிரண்டு போயிட்டா. உடனே பயந்து போன ஹீரோயின் இங்க இருக்கக்கூடாது, இங்க இருந்த ஆபத்து அப்படின்னு வேகமா அவளுடைய திங்ஸ் மட்டும் எடுத்துட்டு கடைசி சட்டை எப்படியாவது தச்சு முடிச்சணும்டா அப்படின்னு போகலான்னு பாக்குறாங்க. அந்த டைம்ல அவளுக்கு வழி வர ஆரம்பிக்குது. இந்த சத்தம் கேட்டு இந்த ராணியை முழிச்சுக்கிறாங்க. என்னமா என்னாச்சு, இரு உன்னை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு உட்கார வச்சு ஹீரோயினுக்கு அந்த மருந்தெல்லாம் கொடுக்க பாக்குறாங்க. ஆனா அது மயக்க மருந்தா தானே இருக்கும். சோ நம்ம ஹீரோயின் வந்து அதை தள்ளி விட்டுறாங்க. அப்படியே கட் பண்ணா அடுத்த சீன்ல என்ன ஆகுதுன்னா, இந்த ராணி வந்து ஒரு சின்ன குழந்தையை தூக்கிட்டு வேகமா அரண்மனையை விட்டு வெளியில போறதுக்காக ஓட்டுறாங்க. சோ இது மூலமாவே தெரிஞ்சிருது நம்ம ஹீரோயினுக்கும் குழந்தை பிறந்துருச்சு போல. அந்த குழந்தையை தான் தூக்கிட்டு வெளியில போறதுக்காக ஓட்டுறாங்க. அப்படி வந்து அந்த ராணி என்ன பண்றாங்கன்னா, அந்த குழந்தைய மேல இருந்து தண்ணிக்குள்ளேயே தூக்கி போட்டுறாங்க. ஆனா குழந்தை தண்ணிக்குள்ள விழுறதுக்கு முன்னாடியே காகங்கள்லாம் வந்து பறந்து இந்த சின்ன குழந்தைய தூக்கிட்டு பறந்து போயிடுது. இப்ப அடுத்த நாள் காலையில ஆகுது. அந்த நாட்டோடைய பிரீஸ்ட வர வச்சிருக்காங்க. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கு காக்கா பிறந்திருக்குது அப்படின்னு எல்லாத்தையும் நம்ப வைக்கிறதுக்காக ஒரு காக்காவை தூக்கி நம்ம ஹீரோயின் பக்கத்துல வச்சிருந்திருக்காங்க. ஆனா நம்ம ஹீரோயின் எதுவுமே பேசாம அவ பாட்டுக்கு தச்சிட்டே இருக்கா. ஏன்னா சீக்கிரமா முடிக்கணும் இல்லையா. சோ அந்த பிரீஸ்ட் வந்து ஹீரோயின் கிட்ட, ஏமா இப்போவாது வாயை திறந்து பேசு, இதெல்லாம் உண்மையான்ற மாதிரி கேட்க, ஆனா வாயை திறக்க கூடாதுன்றதுக்காக அவ பாட்டுக்கு வேகமா தச்சிட்டே இருக்கா. சோ அந்த ராணியும் சும்மா இல்லாம இவளை சுத்தி எப்போதுமே காக்கா தான் சுத்திட்டு இருக்கும், இவ ஒரு டெவில், எப்போதுமே இவ வந்து அனிமல்ஸ் கூட தான் இருப்பா அப்படின்னா இவ வந்து ஒரு சூனியக்காரி, இவளுக்கு சீக்கிரமா தண்டனை கொடுக்கணும், அதனாலதான் இவளுக்கு வந்து காக்காவே பிறந்திருக்குது, இவ மோசமான சூனியக்காரி அப்படின்னு அங்க இருந்த எல்லாத்தையுமே நம்ப வைக்கிறாங்க. சோ அந்த பிரீஸ்டும் பாத்தீங்கன்னா ஒரு வழி இல்லாம இவ ஒரு சூனியக்காரின்னு சொல்லிட்டாங்க. அதனாலே அடுத்தது இவளை ஜெயில தூக்கி போறதுக்காக வராங்க. ஆனா ஹீரோயின் வந்து இல்லன்ற மாதிரி அடம் பிடிக்கிறாங்க. ஏன்னா அவ தச்சு முடிக்கணும் இல்லையா. ஆனாலும் அவளை பிடிச்சி ஜெயில போட்டுறாங்க. வேலைக்கார பொண்ணுக்கு இது பாக்குறதுக்கே கஷ்டமா இருக்கும். அந்த டைம்ல தான் அந்த பொண்ணு நம்ம ஹீரோயின் தச்சிட்டு இருந்த துணியோடைய பாதி பார்ட்டை பாக்குறா. சோ இது ஹீரோயினுக்கு ரொம்ப முக்கியமானது போல அப்படின்னு சொல்லிட்டு ஜெயில இருக்கிற நம்ம ஹீரோயினுக்கு அதை வந்து கொடுத்துட்டு போறாங்க. சோ அதை பார்த்து நம்ம ஹீரோயினுக்கு ரொம்பவே சந்தோஷம். வேகமா தைக்க ஆரம்பிக்கிறாங்க. சோ இப்போ அந்த ராணி என்ன பண்றாங்கன்னா, இவளை எப்படியாவது ஊர் மக்கள் முன்னாடி எரிச்சிடணும் சூனியக்காரின்னு சொல்லிட்டுன்றதுக்காக அந்த மேடையை வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா ஹீரோ வந்துட்டானா பண்ண விட மாட்டான் இல்லையா. அதனால வர்றதுக்குள்ளே எரிச்சிட்டு அவங்க கிட்ட போய் சொல்லிக்கலான்ற மாதிரி நினைச்சிட்டாங்க போல. ஆனா காக்காலாம் வேகமா எங்கேயோ பறக்கிற மாதிரி நமக்கு காமிக்கிறாங்க. அதே சமயத்துல இப்போ அந்த மேடையெல்லாம் ரெடி பண்ணியாச்சு. ஸோ நம்ம ஹீரோயினை எரிக்கிறதுக்காக கூண்டுக்குள்ள வச்சு வெளியில கூட்டிட்டு போறாங்க. ஸோ ஊர் மக்கள் எல்லாருமே கத்துறாங்க, ஏன் சூனியக்காரி நாயே அப்படின்லாம் கத்துறாங்க. ஆனா நம்ம ஹீரோயின் எதையும் காதுல வாங்காம அவ பாட்டுக்கு தச்சிட்டே இருக்கிறா. அப்போ அந்த பிரீஸ்ட் வந்துட்டு, இப்போவாவது வாயை திறந்து பேசு, நீ சூனியக்காரி இல்லைன்னா இங்கேயே சொல்லுன்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா அவ அமைதியாவே இருக்க. ஸோ ஊர் மக்கள் எல்லாருமே நம்பிடுறாங்க இவ சூனியக்காரின்னு சொல்லிட்டு. ஸோ அவளை எரிக்கிறதுக்காக அந்த கம்பளையும் வந்து கிட்ட வந்துட்டாங்க. கரெக்டா நம்ம ஹீரோயினும் பாத்தீங்கன்னா அதை தச்சு முடிச்சிட்டா. ஸோ எல்லா சட்டையுமே தச்சு முடிச்சிட்டா. ஆனா உடனே அடியாட்கள் என்ன பண்ணிடுறாங்கன்னா, இவ்வளவு சுத்தி நெருப்பு வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இருந்தாலும் அந்த காக்கெல்லாம் சும்மா இருக்குமா, அந்த இடத்துல வந்து சுத்தி முத்தியும் பறக்க ஆரம்பிக்குது. இப்போ தான் நம்ம ஹீரோயின் பேச ஆரம்பிக்கிறா. ஏன்னா அந்த சட்டையை தச்சுட்டு பேசுற வார்த்தை தான் முக்கியம். அதுவும் கரெக்டா அவங்க மாறணும்னு பேசணும். வேற ஏதாவது பேசிட்டானா அந்த ஸ்பெல் அப்படியே மாறிடும் இல்லையா. ஏன்னா இவங்க அம்மா அந்த ஒரு தப்பு தான் பண்ணி அவங்களுடைய பசங்களை இந்த மாதிரி காகமா மாறி இருப்பாங்க. ஸோ அந்த தப்பு பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக அந்த காகத்தெல்லாம் பார்த்து நீங்க மறுபடியும் மனுஷங்களா மாறணும் அப்படின்னு அவளுடைய ஸ்பெல்ல சொல்ல ஆரம்பிக்கிறான். ஸோ இதை பார்த்து எல்லாருமே மிரண்டு போறாங்க. டக்குன்னு அந்த இடமே புகமூட்டமா மாறுது. பார்த்தா இவளுடைய பிரதர்ஸ்லாம் இருக்காங்கல்ல, அதான் 7 காகங்கள், அது அப்படியே 7 மனிதர்களா வந்து நிக்கிறாங்க. ஸோ இதை பார்த்து ராணி எல்லாம் மிரண்டு போறாங்க. மக்கள் எல்லாருமே ஷாக்காகிறாங்க. ஸோ அந்த ராணியும் எல்லாரும் முன்னாடியும் பாத்தீங்களா, இவ ஒரு சூனியக்காரி இப்போ ப்ரூவ் ஆயிடுச்சு, சீக்கிரமா இவங்க எல்லாத்தையுமே எரிங்க அப்படின்னு எல்லார்ட்டையும் சொல்ல, எல்லாருமே ஆமா ஆமா இவ சூனியக்காரி தான் அப்படின்னு எரிக்கிறதுக்காக முன்னாடி வராங்க. ஸோ அந்த காக்கா மனிதர்கள் அதான் அண்ணன் தம்பி எல்லாம் தடுக்கிறாங்க. அந்த டைம்ல எக்காலம் உதிர சத்தம் கேக்குது. என்னன்னு பார்த்தா அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்துட்டான் குதிரையில வர. ஸோ இதை பார்த்து ராணி சாக்காகி இவன் அப்படிங்க வந்தான் அப்படின்னு மிரண்டு போய் கீழே வந்து, இங்க பாத்தியா அவனுடைய பொண்டாட்டி வந்து ஒரு சூனியக்காரி, அவளுக்கு காக்கா தான் பிறந்திருக்குது. ஸோ எல்லா மக்களும் இப்ப பார்த்தாங்க அப்படின்னு. ஆனா நம்ம ஹீரோ அவனுடைய அம்மாவுடைய பேச்செல்லாம் கேட்கல. வேகமா வந்து ஹீரோயினை வந்து கட்டி பிடிச்சிக்கிறான். எல்லாரும் முன்னாடி பாதுகாக்கிறான். அப்பதான் நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, இதுதான் என்னுடைய பிரதர்ஸ், இவங்களுக்காக தான் நான் இவ்வளவு நாள் இதை தச்சிட்டு இருந்தேன்ற மாதிரி சொல்ல. ஆனா அந்த ராணி வந்துட்டு, இங்க பார்த்தல இவ வந்து ஒரு டெவில், இவளை எரிச்சிரு, இவ பேசுறதெல்லாம் கேட்காத அப்படின்னு தான் நம்ம ஹீரோயினை பார்த்து, இல்ல நீ எக்ஸ்பிளைன் பண்ணு அப்படின்னு ஹீரோயின்ட்ட சொல்ல, நம்ம ஹீரோயினும் அப்படியே சொல்ல வராங்க. ஆனா அதுக்குள்ள இந்த ராணி மறுபடியும் குறுக்க வந்து, இங்க பாரு அவ வந்து ஒரு சூனியக்காரி, அவ பேச்செல்லாம் கேட்காத, நான் ஒரு ராணி, நான் சொல்றதை நீ கேட்கணும், ஏன்னா ஓ நல்லதுக்காக தான் நான் பண்ணுவேன் அப்படின்னதும், நீ ஒண்ணு இவனுடைய அம்மா இல்லன்ற மாதிரி ஹீரோயின் அழுதுகிட்டே கத்துறாங்க. சோ இதை கேட்ட எல்லாருமே ஷாக்காகுறாங்க. நம்ம ஹீரோவும் ஷாக்காகுறான். உடனே ராணியும், இங்க பாருங்க மக்களே, என்னையே இப்படி சொல்லிட்டா, சோ இப்பவே தெரியுதா இவ ஒரு சூனியக்காரி, இவ போய் மட்டும் தான் சொல்லுவான்ற மாதிரி கத்திட்டு இருக்காங்க. ஆனா நம்ம ஹீரோயின் அழுதுகிட்டு ஹீரோ வந்து ஹக் பண்ணிக்க. உடனே ராணி வந்துட்டு, இங்க பாரு நான் தான் உன்னுடைய அம்மா, நான் தான் உன்னை அதிகமா லவ் பண்றேன், ஆனா நீ என்ன விட்டுட்டு இந்த சூனியக்காரி பேச்ச கேட்கறியே, உன்னால தானே உன்னுடைய அப்பாவும் இறந்து போனாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ மேல பழி போட. ஆனா ஹீரோயின் இருந்துகிட்டு, அவங்க பேசுறது எதுவுமே கேட்காதீங்க அப்படின்னு அழுதுகிட்டே சொல்ல,
அப்பதான் ஒரு வாய்ஸ் கேக்குது, ஹீரோயின் சொல்றது உண்மைதான்ற மாதிரி. யாருன்னு பார்த்தா அந்த சூனியக்காரி கையில ஒரு குட்டி குழந்தையோட வராங்க. சோ இந்த உண்மை எல்லாருக்கும் முன்னாடியே தெரிய வந்திருக்கணும், ஆனா லேட்டா தெரிய வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த குழந்தைய ஹீரோ கிட்ட கொடுத்துட்டு இதுதான் உன்னுடைய உண்மையான குழந்தை அப்படின்னு கொடுக்க நம்ம ஹீரோயினும் அழுதுகிட்டே அந்த குழந்தைய வாங்கி பாக்குறாங்க. அப்ப ராணி மறுபடியும் இடையில வந்துட்டு என்ன நடக்குதுங்க, இது முட்டாள்தனமா இல்லையா, இது ஒரு சூனியக்காரி, இவ்வளவு ஏன் இங்க பேச விட்டீங்க அப்படின்னு கத்திட்டு இருக்கும்போது இந்த சூனியக்காரி ராணி அசைய விடாம பண்ணிட்டு ஹீரோயின் கிட்ட அந்த சீப்பு இருக்கு இல்லையா அதை ஹீரோ கிட்ட கொடுக்க சொல்ல உடனே அதை எடுத்து ஹீரோ கிட்ட கொடுத்ததுமே ஹீரோ ராணியோடைய முடியல அப்படியே சீவி பாக்குறான். அப்பதான் அவனுக்கு எல்லாமே தெரிய வருது. அதாவது இந்த சூனியக்காரியோடைய குழந்தை எடுத்துட்டு அந்த இடத்துல பூனை மாதிரி மாத்தி வச்சது இந்த ராணி தான். அது மட்டும் இல்லாம அவங்கள சூனியக்காரின்னு எல்லாரையும் நம்ப வச்சு எரிக்கிறதுக்காக எல்லாரும் முன்னாடி வர வச்சிருந்திருப்பான். அந்த டைம்ல இந்த சூனியக்காரிக்கு பக்கத்துல ஒரிஜினல் சூனியக்காரி இருந்திருப்பாங்க இல்லையா, அவங்க தான் இவளுக்கு ஹெல்ப் பண்ணி கடவுள்கிட்ட வேண்ட சொல்லி மழை வர வச்சிருந்திருப்பாங்க. சோ அப்படி மழை பெஞ்சதுமே இது கடவுளுடைய சைன், சோ இவளை நம்ம எரிக்க கூடாதுன்னு கடவுள் சொல்றாரு அப்படின்னு எல்லா மக்களும் கத்த ஆரம்பிச்சிருப்பாங்க. உடனே ராணியும் இவங்க ரெண்டு பேரையும் விட சொல்லியிருப்பாங்க. ஆனா எக்காரணத்தை கொண்டு இந்த ராஜ்யத்துக்குலாம் வந்துடக்கூடாது அப்படின்ற மாதிரியும் சொல்லி அனுப்பி இருந்திருப்பாங்க. சோ இதெல்லாம் நம்ம ஹீரோ சாக்கிங்களை பாக்குறான். மறுபடியும் நம்ம ஹீரோ அடுத்தது பார்க்க ஆரம்பிக்கிறான். சோ அதுல என்ன இருக்குன்னா, இந்த சூனியக்காரியோட உண்மையான குழந்தை எங்க போயிருக்குன்னா, இவங்க வந்து பிரெக்னென்ட் ஆன மாதிரி நடிச்சிருப்பாங்க இல்லையா, அதை கழிச்சிட்டு இவங்களுக்கு பிறந்தது தான் அந்த ஃபர்ஸ்ட் குழந்தைன்ற மாதிரி அந்த குழந்தைய எடுத்துருப்பாங்க. சோ அப்படி எடுத்துட்டு வேலைக்கார பொண்ணுகிட்ட இதை பத்தி நீ வெளியில சொன்னா நீ செத்துருவ அப்படின்னு மிரட்டி அனுப்பிச்சிருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த குழந்தைய நல்லபடியா வளர்க்க ஆரம்பிச்சிருப்பாங்க. அதுதான் இந்த ஹீரோ. அதுக்கப்புறம் தான் அவங்க உண்மையா பிரெக்னென்ட் ஆயிருந்திருப்பாங்க. அவங்க வயித்துல வளர்றது தானே இவங்களுடைய குழந்தை. அதனால இதுக்கப்புறம் நமக்கு அந்த சின்ன ஹீரோ வேண்டாம், அவனை நம்ம கொலை பண்ணிடலான்ற மாதிரி நிறைய பிளான் போட்டுருந்திருப்பாங்க. அதுல ஒரு பிளானை தான் ஹீரோ கீழே அவனுடைய அப்பா கூட அந்த வாளை வச்சு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது மேல இருந்து ஒரு பெரிய கல்லை தள்ளி விட்டு இருந்திருப்பாங்க. அந்த கல்லு ஹீரோ மேல விழ போறதை பார்த்த ராஜா என்ன பண்ணிருப்பாருன்னா, அவர் இடையில போயிருந்திருப்பாரு. அதனால அவர் மேல கல்லு விழுந்து இறந்து போயிருப்பாரு. ஐயோ இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு அந்த ராணி வந்து நைசாங்க இருந்து ஓடி போயிருந்திருப்பா. இவளுடைய புருஷன் தான் இறந்து போனது, இருந்தாலும் அதை பத்தி இவளுக்கு எந்த ஒரு கவலையும் இல்லாத மாதிரி அந்த சின்ன பையனா இருக்கிற ஹீரோ கிட்ட உன்னாலதான் அப்பா இறந்து போனாரு அப்படின்னு அந்த பிஞ்சு குழந்தையோட மனசுக்குள்ள நஞ்ச விதைச்சிருந்திருப்பாங்க. அன்னையில இருந்து தான் அவன் திக்கி திக்கி பேச ஆரம்பிச்சிருப்பான். இன்னுமே ரொம்ப பயமுறுத்தி இவங்களுடைய குழந்தையான அந்த தம்பிக்காரனை தான் ராஜா மாத்தணுன்ற மாதிரி பிளான் போட்டுருந்திருப்பாங்க. சோ இது எல்லாமே இப்ப நம்ம ஹீரோக்கு தெரிய வந்துருது. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சு நம்ம ஹீரோ ரொம்பவே கஷ்டப்படுறான். அப்புறம் என்ன, அவங்கள பிடிச்சி ஜெயிலில் போட சொல்லிட்டான். கடைசியாக நம்ம ஹீரோயின் அவளுடைய தம்பியோடைய சாபங்களெல்லாம் நீக்கி அவங்கள மறுபடியும் மனிதர்களாக மாற்றிட்டான் இல்லையா. ஸோ அதை நினச்சி ரொம்பவே சந்தோஷப்படுறான். அது மட்டும் இல்லாமல் இந்த சூனியக்காரியோடைய உண்மையான பையன் தானே நம்ம ஹீரோ. இந்த சூனியக்காரி தான் உண்மையான இந்த ராஜ்யத்தோடைய ராணி. ஸோ அதுவும் இப்போ எல்லாத்துக்கும் தெரிய வந்துருது. ஸோ கடைசியாக அம்மாவும் பையனும் ஒன்று சேர்ந்துட்டாங்க. ஸோ இப்போ கடைசியாக ஹீரோடைய உண்மையான அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மோசமான ராணியை வந்து இந்த ராஜ்யத்தை விட்டு எங்கேயாவது பேருன்ற மாதிரி அனுப்பி வச்சிடறாங்க. அதனால அவங்களும் சந்தோஷமா ஒரு காட்டுக்குள்ள போறாங்க. ஆனால் அது மந்திரிக்கப்பட்ட காடு போல, அங்கே போனவங்க யாருமே திரும்பி வந்தது கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இந்த தம்பிக்காரன் இருக்கான் இல்லையா, அவன் என்ன பண்றானா, அவன் இவ்வளவு நாள் அவங்க அம்மாவுக்கு பயந்து தான் இந்த மாதிரி நிறைய வில்லங்கத்தனமான வேலையை பார்த்திருப்பான். இப்போ அவங்க அம்மாவும் இல்ல, அதனால அவனுக்கு பிடிச்ச பொண்ணையே அவன் கல்யாணம் பண்ணிக்கிறான். அது மட்டும் இல்லாம கடைசியா நம்ம ஹீரோயின் என்ன பண்றானா, அவளுடைய அந்த 7 பிரதர்ஸையும் கூட்டிட்டு அவளுடைய உண்மையான கிராமத்துக்கு போறான். சோ சுத்தி இருக்கிற மக்கள் எல்லாருமே சாக்காகிறாங்க நம்ம ஹீரோயினை பார்த்து. அது மட்டும் இல்லாம இந்த 7 பிரதர்ஸையும் பார்த்து சாக்காக. கடைசியா ஹீரோயினுடைய வீட்டு முன்னாடி அந்த குதிரை வந்து நிக்குது. எல்லாருமே வேகமா வந்து அவங்களுடைய அப்பாவை கட்டி பிடிச்சிக்க, அவங்க அம்மாவும் வெளியில வந்து பாக்குறாங்க, சாக்காகிறாங்க. சோ ஹீரோயின் அவளுடைய அம்மாவை கட்டி பிடிச்சி, என்ன மன்னிச்சிருங்கம்மா, உங்ககிட்ட என்னால எதுவுமே சொல்ல முடியல, அது மட்டும் இல்லாம நான் எல்லாத்தையுமே திரும்ப கொண்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்ல அவங்களும் ஆனந்த கண்ணீரோட போய் எல்லாத்தையுமே கட்டி பிடிச்சிட இப்ப ஃபேமிலி எல்லாருமே ஒட்டுமொத்தமா ரொம்ப ஹாப்பியா இருக்கிறாங்க. அதோட இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. சோ எப்படி இருந்துச்சு படம்? சூப்பரா இருந்திருக்கும். சோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க.